ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டு அரசியலில் நடக்கக்கூடிய கூத்துக்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம முதல்ல எதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, கமலஹாசன் கமலஹாசனை புதையிலே அடித்து அனுப்பிட்டுருக்காங்க. ஓடு இங்கே இருக்கிறவனுக்கே தொகுதி கொடுக்க முடியல, நாங்கள் காலங்காலமாக எங்களுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா 5-6 நாங்கள் போட்டி போட்டு இதில் புதுசாக வந்துக்கிட்டு அதான் ஒரு ராஜ்யசபா எம்சி கொடுத்தாச்சுல்ல, அதோட ஓடிடணும், இந்த பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காங்க. அந்த மன உளைச்சல்ல என்ன சொல்கிறது ஏன் சொல்கிறாம தெரியாமல் கமலஹாசன் அந்த ப்ரெஸ் பீப்புள்கிட்ட பேட்டி கொடுக்காரு. அதாவது நாங்கள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு வெளியிலேருந்து கொடுக்குன்னு சொல்லிட்டோம், அதுவும் அழுத்தமான ஆதரவு கொடுக்கும் திமுகவுக்கு அப்படின்னு. ஸோ எனக்கு இவரை நினச்சா இது என்னையா சரத்குமாரோட கேவலமாக போயிட்டு இருக்கு. அந்த மனுஷனாவது பார்த்தீங்கன்னா நைட்டு நடுராத்திரி 12 மணிக்கு பொண்டாயிட்ட கேட்டு கலைச்சாரு, கட்சியை கொண்டு அடமானம் வச்சாரு பிஜேபியில். இவரு என்னன்னே தெரியலையே. இதில் வேற இவன் கட்சியிலேருந்து ஸ்னேகம்லாம் ஒரு ஆளுன்னு அவ பேச்செல்லாம் கேட்கணுமே. ஐயோ அந்த ஆள்லாம் பேசி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது திமுகலேருந்து நம்ம தலைவருக்கு ஏதாவது ஒரு சீட்டு கொடுப்பாங்க, ஒரு 4 சீட்டு கொடுப்பாங்க, அதில் ஒரு சீட்டை நம்ம நின்றுணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பானுங்க. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு, ஸோ மானங்கிட்ட அதாவது கமலஹாசன்லாம் எதுக்கு கட்சி ஆரம்பித்தார் அப்படிங்கிற லெவலுக்கு, அதாவது இதை விட கேவலப்பட முடியுமா ஒரு அரசு கட்சி ஆரம்பித்து ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தெரில. அந்த அளவுக்கு கேவலப்பட்டு போயிட்டு இருக்கு கமலஹாசனோட பழப்பு. இதில் நம்ம ஒருத்தரை நினைக்கும் போது உண்மையிலே பெரிய விஷயமா தோணுது. யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் அவர்கள். எங்க அந்த மனுஷன் இல்லைங்க, இருந்தாலும் அங்கே 10 தொகுதி கொடுத்துருக்காங்க, இங்கே இருந்து வெத்துங்க. உண்மையிலே அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லாமலையும் அந்த கட்சிக்கு 10 தொகுதி கிடச்சிருக்கு. நான் தேமுதிக நேற்று வாங்கிட்டாங்க எப்படி. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை, ஒத்த தொகுதி. அவர் சொல்கிறார் இல்லை ஒரு தொகுதி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உதயசீரே நிற்கணும்னு சொன்னாங்க, அதனால அது ஏற்படுதா இல்லை, அதனால நாங்கள் எதுலையுமே நிற்கலை, ஆனால் உங்களுக்கு ஆதரவு மட்டும் கொடுக்கும் அப்படின்னாங்க. இது என்ன மாதிரி புதுவிதமான அடிமத்தலாம் தெரில. ஆனால் கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கமே இல்லாமல் இப்படி ஒரு கொத்தடியை மாறுவார். நம்ம இந்த அவர் கட்சியாக இருக்கலாம் நினைக்கல, அதை விட நம்ம நினச்ச பக்காத முடியாத ஒரு கொத்தடிமையாக மாறிட்டு இருக்காரு. இவங்க கூட எத்தனை பேர் இப்படி மாற போகிறாங்கன்னு தெரில. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, டிவிக்கே என்னாச்சு, விஜய் அவர்கள் எங்கே தான் போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி குரல் தான் இப்போ எங்கே பார்த்தாலும் ஒழிச்சிட்டு இருக்கு. டிவிக்கு கட்சிக்காரங்களும் சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க. இலவு காத்த கிளி மாதிரி எப்போயா தரிசனம் கொடுப்பாரு, எப்போ வந்து அதிரடியான அந்த ஆட்டத்தை ஆராய்ப்பான்னு சொல்லி எல்லாருடைய மனசுலையும் ஓடிட்டு இருக்கு. சில பேர் வெளியில் வந்து சொல்கிறாங்க, சில பேர் அப்படி சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க. ஸோ இந்த கட்டத்தில் என்ன தான் நடந்துச்சு? நேற்று கூட நாம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை மலரில் ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க, விஜயவர் நாளையிலேருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார் பெரம்பலூர்லேருந்து அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு இப்போ நாளைக்காவது வருவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தோம், இன்றைக்கி வரல. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அதாவது 27ஆம் தேதி தன் கட்சியினுடைய அந்த வேட்பாளரை அறிமுகப்படுத்துறாரு மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 28ஆம் தேதியிலேருந்து அப்போ பிரச்சாரத்தை தொடங்குவார் அப்படின்ட்டு நியூஸ் வருது. இதுவும் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரில. இதில் வந்து ஒன்றும் நல்லா நீங்கள் கவனிச்சா தெரிஞ்சிருக்கும். விஜயவரில் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா விஜயை சுற்றி தான் தமிழ்நாட்டு அரசியலே சொல்லிட்டு இருந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ ஒரு வாரமாக கேட்டிங்கன்னா விஜய் இல்லாமல் தான் தமிழ்நாட்டு அரசியலே பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அவர் கட்சி ஆரம்பித்து அவருடைய முதல் மாநாட்டு அதுக்கப்புறம் அவர் நடத்தின எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள பரபரப்பாக எங்கிட்டு இருந்தது. இப்போ சப்புன்னு போய் கிடக்கு, என்னன்னு தெரியாமல் கிடக்கு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தடவை யோசிச்சு கேட்டிங்கன்னா, இவங்க விஜயவர்களோட கட்சி ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரு டைலாக் பேசுவோம், விஜயவர்களை சப்போர்ட் பண்ணும்போது விஜயவர்களுக்கு யாரை நம்பி கட்சி ஆரம்பிக்கல, அவர் தன்னை நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிமோ. இப்போ நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் 2 பேரையும் நம்பி தான் கட்சியை ஆரம்பிச்சு வந்திருக்காரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்மளுக்கு ஏற்படுத்துது. ஏன்னா இவங்க கட்சிக்காரங்க பேசுகிற பேச்சிலேருந்து நமக்கு அதான் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இப்போ கூட ஆதரவுனா பாருங்க, அதாவது நீங்கள் வந்து நல்லா தெரியும், உங்களுக்குலாம் பார்த்துருப்பீங்க, அரசியல எவ்வளோ பெரிய பெரிய கட்சிகள் கூட மற்ற கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை அண்டர் டீலிங்கில் பேசிட்டு இருந்தா கூட அது கைகூடலை அப்படின்னா வெளியில் கடைசியாக என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, நாங்கள் யாருடையும் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லையே, நாங்கள் மக்களோட தான் கூட்டணி அப்படின்னு கெத்தான ஒரு பயில சொல்லுவாங்க. நல்ல அரசியலில் பயணிச்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொக்கத்தனமா இந்த ஆதரவுச்சா தேவையில்லாமல் இடத்துல வாயை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லூஸ் டாக்ஸ் விட்டுட்டே போகிறாரு. நீங்கள் நல்லா பார்த்து தெரியும், சிடிஆர் நிர்மல்குமார் அன்னைக்கே சொல்லிட்டார், பிஜேபியோட கூட்டணி அரசு வரும்போது நாங்கள் யாருடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை, மக்களோட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தெளிவாக ஒரு நல்லா பேசிட்டு போயிட்டார். இவர் அப்பவே வந்துக்கிட்டு இல்லை எங்கூட துணை முதலமைச்சர் உங்களுக்கு அத்தனை தொகுதி தரேன் இத்தனை தொகுதி தரேன்னு பேசினாங்க, ஆனால் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிற இதில் உறுதியாக இருக்கிறதுனால அது நாங்கள் எதுலையுமே அவர் விட்டு கொடுக்கல, அதனால் நாங்கள் சேரலை அப்படின்னு அன்னைக்கே ஒரு சொடக்கு போல போட்டார். இப்போ நேற்று பேசியிருக்காரு, அதாவது ராகுல் காந்தி இன்னும் விஜயவர்கள் மேலே நம்ம தலைவர் மேலே அன்பால தான் இருக்காரு, நாங்கள் போய் கேட்டு வந்துட்டோம், அங்கே உள்ள வயசான டிக்கெட் தான் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக பெட்டியாக வாங்கிட்டு கட்சி அடமான வச்சுட்டாங்க, அதனால் பிடிக்காம இன்னும் அந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா தலைவரை பார்த்தே இருந்தோம்னு சொல்லி வாசல் வந்து நிற்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போல போடுறாரு. ஸோ இது வந்து எப்படி தெரியுது?
அதாவது காங்கிரஸ் கட்சி தான் கூட்டணி வரல முடிஞ்சு போச்சு, திரும்ப அதையே தூக்கி வச்சுட்டு அப்போ காங்கிரஸ் கட்சியை நம்பி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு வந்தீங்களா? இல்லை காங்கிரஸ் இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கேட்க. ஏன் இந்த மாதிரி முடிஞ்சு போன விஷயத்தை அது வந்து பெருமை, அதில் பெருமையானு கேட்குறேன். இது உங்களுக்கு தானே கேவலமாக இருக்கு. இல்லை இதில் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, ஏன் நம்ம ஆதரிச்சுனா காங்கிரஸை உயர்த்தி பிடிச்சி இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, நம்ம கோவப்பட்டு பேசணும்னா நல்லா பாருங்க. இப்போ கூட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருத்தர் தான் விஜயோட படங்கள் திரையிடக்கூடாது எங்கேயுமே, அவர் நடித்த படங்களை தேர்தல் முடிவு வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் என்னன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் உங்கள் வாசலில் வந்து நிற்காங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் மனசளவில் அவர் நேசிட்டு தான் இருக்காரு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கதையை விட்டுருங்க. எதுக்குன்னு கேட்க. ஒரு தலைமை சரியாக இருந்தால் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்களே விஜய்க்கு எதிராக வந்து கேஸ் கொடுக்க போகிறாங்க? இங்க நான் கேட்குறேன், இந்த கேஸ் கொடுத்தவங்க பார்த்து அப்போ கமல் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை தேர்தல் அப்போ கமலுடைய திரைப்படங்கள் எல்லாமே திரையிடக்கூடாதுன்னு கேஸ் கொடுத்தாங்களே யாராவது? அது என்ன விஜய்க்கு மட்டும் விஜயோட திரைப்படங்கள் எங்கேயுமே திரையிடக்கூடாதான்? ஸோ இந்த லட்சம் தான் காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ்காரங்கள்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு இவங்க தான் அப்படி தெரிஞ்சு இந்த ஆதவர்ஜனா தான் காங்கிரஸ்காரங்களை ரொம்ப தூக்கி பிடிச்சி கொண்டாடுறாரு. மற்ற யாருமே அவ்வளோ பெருசாக கண்டுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸோட லெவலுக்கு இப்போ திறந்து போச்சு. இப்போ திமுகவில் காங்கிரஸுக்கு ஒரு 27+1 கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா அது விஜயால. விஜய் கட்சியில் போய் சேர்ந்துடக்கூடாது, நம்மளுக்கு கூட்டணி மூலம் கம்மியான ஒரே காரணம், மற்றபடி காங்கிரஸ் மதிச்சு தான் கிடையாது. இப்போ கூட இந்த போஸ்ட்டுங்கிற லூசும் கிட்ட இருக்காருல்ல, அதாவது திமுக முட்டா போய் நம்மளுக்கு எப்படியா இந்த ஒரு தொகுதி கொடுப்பாங்க, எம்எல்ஏ நின்றலாம் அப்படின்ட்டு விஜயை கடுமையாக விமர்சிச்சிருந்த அந்த போஸ் கிட்டுங்கிற லூஸ் கிட்டு இப்போ ரீசெண்டாக பேசியிருக்கிற ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப கேவலமாக காங்கிரஸை என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அப்போ நிருபல் கேட்குறாங்க, அறந்தாதி தொகுதியில் நீங்கள் நிற்கிறதாச்சு, இப்போ காங்கிரஸ் தொகுதி ஒதுக்கியிருக்காங்க, என்ன பண்ண போறீங்க அப்படி கேட்டதுக்கு என்னங்க பண்ண முடியும், அவங்க வந்து ரொம்ப நிர்பந்திச்சிருக்காங்க, அதனால தலைவர் வேற வழி இல்லாமல் கொடுத்துட்டாரு, அதுக்காக காங்கிரஸ் நம்ம தோக்கலாம் அடிக்க மாட்டோம், ஜெயிக்க தான் வைப்போம், தலைவர் அந்த இடத்துல ஒரு நாயை நிப்பாட்டினாலும் நிறைய நிப்பாட்டினாலும் நாங்கள் ஜெயிக்க தான் வைப்போம் அப்படின்னு ஆணவத்தில் திமுறில் பேசுகிறாங்க அந்த ஆளு. அப்போ காங்கிரஸில் இருந்து இதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பெருசாக கட்டண குரலே வரல. அப்போ எந்த லெவலில் காங்கிரஸை போட்டு குதிக்காங்க பாருங்க. இந்த லூஸ் வெங்கட்டெல்லாம் காங்கிரஸை போட்டு இந்த விதி விதிக்கிற இடத்துல நீங்கள் காங்கிரஸ் எப்படி தொங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு கோவம் வருது. என்னத்தை சொல்ல. இதை ஏன் நம்ம வந்து சொல்ல வேண்டிய கேட்டிங்கன்னா, இப்போ கூட பாருங்களேன் 120 அந்த வேட்பாளர்கள் தான் நேர்காணல எடுத்திருக்காரு விஜய் அவர்கள். 2 கட்டமாக நடத்திருக்காங்க. இன்னும் 28 நாள் தான் இருக்குது. இன்னும் பேலன்ஸு மொத்தம் 234 தொகுதிக்கு இன்னும் எவ்வளோ வேட்பாளர்கள் இன்னும். அப்போ என்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம இதை பேசிட்டு இருக்கும் போதே கமெண்ட்ல வரும், தலைமைக்கு தெரியும் எதா பண்ணணும் எப்படி பண்ணணும், நீ யாரா சொல்றதுக்கு அப்படின்ட்டு. விமர்சனம் பண்ண தான் செய்வோம், நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியலும் வந்துட்டா நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு விமர்சனங்கிறது நம்ம வைக்க தான் செய்வோம். அரசியலில் வரலன்னா நம்ம அரசியலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பேசாமல் விட்டுருப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும். இது விஜய்க்கு எதிரான விமர்சனம் கிடையாது, டிவிக்கு எதிரான விமர்சனம் கிடையாது. டிவிக்கு கட்சி வந்த உடனே விஜயவிலாஸ் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தால் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட அவர் ஏதாவது பண்ணுவாரான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்மாத்மா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தருடைய மனசாட்சி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்கிறேன், ஏதாவது ஒன்று பண்ணுங்கய்யா, என்னைய அவள் சைலண்ட் மூடில் இருக்கீங்க அப்படின்ட்டு. அதாவது இந்த சர்க்கார் படமா கடைசி நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸை மாற்றி ஏதாவது ஒன்று அதிரடியாக பண்ணி எல்லாத்தையும் ஓட்டு போட வைக்கிறதுக்கு உழைக்கணும், அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னும் அமைதியாக தான் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குன்னு தெரில, பார்க்கலாம். அதாவது யாருக்குனவே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்க்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பம்பரமாக சொல்லிட்டு வேட்பாளர்லாம் அறிவுப்படுத்தி எந்தெந்த தொகுதின்னு வேறு இன்றைக்கி ஈவினிங் சொல்ல போகிறாங்கிறாங்க. அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு. அவர் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு, சீமான் ஒரு பக்கத்தை பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு, டிஎம்கே அடுத்த ஆரம்பிக்க போகிறாங்க. 4வது அடியாக இருக்கிற விஜயவர்கள் சைடு தான் இப்போ சைலண்ட் மோடில் இருந்துட்டு இருக்கு. ஆதரவாளர்கள் டிவி கட்சிகளையும் பார்த்தா தான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாவமாக இருக்குது. இலவகாத்த கிளி மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது இதே மாதிரி ஒரு ஆதரவாளர்கள் எந்த ஒரு கட்சிக்கும் இளைஞர்கள் பட்டாலும் கிடையாது. விஜயவர்கள் தான் அவ்வளோக்குள்ள மக்கள் செலவுக்கு இருக்குது. இப்பவும் சொல்கிறேன், அதை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது தான் நம்முடைய ஒரு இது. ஏன் இப்படி யூஸ் பண்ணாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே யோசனையில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு புரியல. ஸோ டிவிக்கே 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சுட்டு அப்போ இவங்களெல்லாம் அதிகப்படியான உழைப்பை போட வேண்டிய டிவிக்கு கட்சி சைலண்ட்டாக இருக்கிறது தான். அதாவது அவங்க கட்சிக்காரங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் போட்டு இப்போ பேசுகிறாங்களா ஆதார் மாதிரி அங்கங்கே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியில் கொள்கை சித்தாந்தெல்லாம் பெருசாக முன்னிலைப்படுத்துறது விஜய் தான் முன்னிலை. விஜய்க்காக தான் ஓட்டு. விஜய் எல்லா தொகுதிக்கும் போய் நின்ட்டாருன்னா ஒரு கணிசமான ஓட்டை வாங்க முடியும். ஸோ அது போகணும், அதுதான் இப்போ பிரச்சனையாகிட்டு இருக்கு. எப்படி பிளான் பண்ண போகிறாங்க? 28 நாட்களில் 234 தொகுதிங்கிறது எப்படி போக முடியும்? அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட ரீதியாக போனால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு அனுமதியே பார்த்தீங்கன்னா சங்கடமாக கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் எலெக்ஷனால் யார் வேணாலும் இங்கே வேணால் போகலான்னு வச்சா கூட கூட்டத்தை சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு அனுமதி அவங்களாம் காவல்துறையிட்ட. ஸோ உங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே கரூர் விஷயம் நடந்திருக்கனால ரொம்ப செக்யூராக போகணும். ஸோ அப்போ எவ்வளோக்குள்ள முன்னக்கூட்டியே அதை பிளான் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. சரி பார்க்கலாம். உங்களை மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். விஜய் அவர்கள் ஏதாவது பண்ணுவார், நம்ம அதை பற்றி பேசலான்ட்டு. சரி பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வு என்ன நடக்குது அப்படிங்கிறத. சரி அடுத்த கட்ட அரசியலில் பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.